இன்றைக்கி பிரியாணி மசாலா பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பண்ணும்போது ஆட் பண்ணால் போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா அன்னாச்சி பூ, இது எல்லாமே அன்னாச்சி பூ 1/4 கப் அளவுக்கு, கொத்தமல்லி பவுடர் 1/4 கப் அளவுக்கு, அதே மாதிரி கிராம்பும் 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பட்டை 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மீதி எல்லாமே 1/4 கப்புனா பட்டை 1 கப் அளவுக்கு. பட்டை அதிகமாக போச்சுன்னா ரொம்ப கசக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால் 1 கப் அளவுக்கு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. பட்டையை மிதமான சூட்டில் 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இதை லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப சூடு ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. இந்த அளவுகளோட பிரியாணி மசாலா ஒரு நாள் ரெடி பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். பிரியாணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி மசாலா பவுடர். இப்போ பட்டை லைட்டாக சூடானா போதும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறமா அன்னாச்சி பூ இது 1/4 கப் அளவுக்கு. மீதி எல்லா பொருளும் 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பட்டையை மட்டும் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அன்னாச்சி பூவையும் லைட்டாக மிதமான சூட்டில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் வறுத்துடக்கூடாது. லைட்டாக அதோடய ஸ்மெல் வரும்போதே, இந்த அன்னாச்சி பூவோட ஸ்மெல் வரும்போதே இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி தான் கிராம்பும் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை கிராம்பு வெடித்து தூக்கி போட்டு வரும். அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கிராம்பை எடுத்துடலாம். இப்போ லைட்டாக இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா கிராம்பு வெடிக்க ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. அப்போ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. கிராம்பு அதிகமாக போச்சுன்னா ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும் பிரியாணி. அதனால் பார்த்துக்கோங்க. என்ன தான் நம்ம பார்த்து பிரியாணி பண்ணாலும் பிரியாணியில் டேஸ்ட்டே இருக்காது. ஏதாவது ஒரு குறை சொல்லத்தான் செய்வாங்க வீட்டில் இருக்கவங்க. இந்த மாதிரி பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வீட்டில் எப்போயுமே வச்சுக்கோங்க. இது தக்காளி சாதம், வெஜிடபிள் பிரியாணி அல்லது தக்காளி சாதம், நான்வெஜ்ஜில் பிரியாணி இது மாதிரி பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். சூப்பராக இருக்கும் பிரியாணி. இப்போ கருவேப்பிலை அடுத்து அதே அளவு 1/4 கப் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே ட்ரையாகவே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் கருவேப்பிலை தண்ணி எல்லாமே கருவேப்பிலை நல்லா ட்ரை ஆகிடணும். மொறுன்னு கருவேப்பிலை வரணும். ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஈரம் இருந்தால் கூட சீக்கிரமாக பவுட்ரு கெட்டு போயிடும். இப்போ எல்லாத்தையுமே வறுத்த பொருட்கள் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஒன்றா மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை போட்டதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு நம்ம கொத்தமல்லி பவுடர், கொத்தமல்லி இருந்தால் கூட 1/4 கப் அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே இப்போ போட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பிரியாணி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணிக்கு ஆட் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கப்புக்கு நான் மாற்றிட்டு காமிக்கிறப்பாங்க. இதில் ஒரு பாக்ஸில் நல்லா ஈரெல்லாம் இல்லாத மாதிரி தொடச்சிட்டு இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான பிரியாணி மசாலா வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த பிரியாணி மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.